சார் சார் என் தலையில வலிக்குது சார். ஒண்ணும் இல்ல, இங்க எந்த செடியும் இல்ல. உங்க தம்பியை கொல்ல வந்துறேன் அப்படின்னு இங்க யாருமே இல்ல. இப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. ரைட் நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. கமான் குயிக். ஒரு சிகரெட் ஒரு கலர் கொடு. ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. நீ தானே சின்ன தலை போடுறது? நீ தான் எனக்கு தெரியும். அது நான் இல்லை. உன் தலைஃபோன்ல பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம். எங்கடா உன் தம்பி? எங்கடா உன் தம்பி? சொல்லுடா. உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன். அது செத்துட்டான்டா. அது செத்து 1 வருஷம் ஆகுது. உண்மையா சொல்லுடா. வந்து போய் சொல்லாத. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அது செத்துட்டான். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தம்பி செத்துட்டான் சொல்றான்ல. சரி, அவனை விட்டுட்டு வா. அவனை கொண்டாதான் தலை ஆத்திராடணும். சொல்றதை மட்டும் செய். கிளம்பி வா. சரி தலை. அங்க வந்துடுற தலை. Like spirits, I murder with my lyrics. 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 Like spirits, I'm என்னாச்சு? பொங்க தலை. அவனை அங்கேயே போட்டிருக்கேன். ஏன் தலை வேணாம் சொன்னேன்? இல்லைடா, அவன் என் தான் சாகணும். அவன் துடிக்க கொல்லணும். என் தம்பியை கொண்ட மாதிரி. அவன் தம்பி செத்துட்டானா நம்ம வைக்கல பார்த்து அந்த பையனோட வீட்டு நலப்பத்திரத்தை சரி பார்த்து என் பேருக்கும் என் தம்பி பேருக்கும் மாற்றி சொல்லு போ. சரி தலை. தலை, உங்களுக்கு 19 இல்லைன்னா 20 வயசு தான் ஆகும். இப்போவே இவ்வளோ கொலை அது இதுன்னு போகிறீங்களே, எப்படி தலை? இங்கே பாருடா, இந்த மாதிரி நம்ம மட்டும் இல்லை, நிறையாவே இருக்காங்க. 18 வயசு பையன் செயின் அறுத்துட்டான். 19 வயசு தன் காதலை கழுத்து நிச்சு கொண்டுட்டான். 20 வயசு பையன் கத்தியால் கொடுத்து தலைமறைவு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னே செய்தியாளுக்கு ஒரு செய்தி, அதை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு கேவலமான ஜென்மம். அவ்வளோதான். போய் நான் சொன்னதை செய். சரி தலை.
வணக்கம். அண்மை செய்திகள். மதியழகன் எனும் நபர் தன் தம்பியின் மரணம் கொலையா இல்லை விபத்தா என்று கொடுத்த புகார் இப்போது காவல் அதிகாரியிடமிருந்து பிரபல விசாரணை அலுவலரான திருச்செல்வனிடம் விசாரணை சென்றுள்ளது. அவர் அவரது முதல் விசாரணையிலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். அவருக்கு இது 5வது விசாரணை. இதையும் மிகவும் சிறப்பாக செய்து கொடுப்பார் என அதிகாரிகள் அனைவரும் கூறி வருகின்றனர். இந்த ஃபைலில் மதியனோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 2:30க்கு மேலே அங்கே போய் உங்கள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் மதியழகனா? ஆமாங்க சார். நீங்கள்? என் பேர் திருச்சி. உங்கள் கேஸ் விசாரிக்க ஆரம்பிச்சு வேற எங்கேயாவது அமைதியான இடத்துல போய் பேசலாமா? ஹலோ அக்கா, கடையை பார்த்துக்கங்கக்கா, நான் வந்துடுறேன்க்கா. சார் இந்த இடமா? இந்த இடத்துக்கு என்ன இதுதான் சார் என் தம்பி ஒன்று ஒரு அண்ணன் தங்கி இருந்தாங்க தான் சார். இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கு. நான் வாடகை உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க, மாற்றிடுங்க. இல்லை சார், வாங்க சார், பிரச்சனை இல்லை. தலை தலை நான் வக்கீல பார்த்ததால, ஆனால் அவர் அந்த பத்திரம் எல்லாம் போலியானது சொல்கிறாதால. என்னடா சொல்கிற? ஆமாம் தலை, உண்மையான டாக்குமெண்ட் தான் லண்டனில் அவங்க ஃபேமிலி வக்கீல்கிட்ட இருக்கான். நம்ம வக்கீல் அவர் ஃப்ரெண்டு அதான் கேட்டு சொன்னார். நம்ம வக்கீல வச்சு அவனை இந்தியாவுக்கு வரவிடா முடியாது தலை, அந்த வக்கீலுக்கு அங்கே நிறைய கேஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கொலை கேஸ் முடிய வரைக்கும் அந்த சொத்து பிரச்சனை அந்த கேஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி, விடு, அவனை பார்த்துக்கலாம். இந்த இடம் ரொம்ப பழகிடுச்சோ? ஏன் சார்? நான் வந்து லைட்டை போடுறதுக்கு முன்னாடி நீங்களே போட்டீங்க. இல்லை இல்லை. சரி, ஆரம்பிக்கலாமா? உங்களை பற்றி சொல்லிட்டு உங்கள் தம்பி என்ன பற்றி சொல்லுங்கள். என்னைய பற்றி என் கண்ணுக்கு செடி தெரியுது. நான் டாக்டர்கிட்ட போனேன் சார். அவர் என்ன சொன்னார்னா, என் கண்ணுக்கு அந்த கொலைகாரம் எப்படி தெரிஞ்சானோ அதே மாதிரி அவனை பற்றி அதிகமாக வச்சுக்கிறனால என் கண்ணுக்கு அவனை சுற்றி இருக்க பொருள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சா சார். அதில் ஒன்று தான் சார் அந்த செடின்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். இன்னும் அந்த டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் சார் இருக்கேன்.
என் தம்பி எப்படி வந்தானு உனக்கு சொன்னேன். ஆனால் இப்போ எப்படி போனான்னு சொல்கிறேன். என்ன சார் காலிலேருந்து நான் ஒரே வேலை தான் சார். இப்போ தான் தம்பி கூட நிம்மதியாக வெளியே வந்திருக்கேன். ஒரே இருந்தால் பக்கத்தில் கூட கொடுங்க சார். காலிலேருந்து எத்தனை ஃபோன் சார் எனக்கு ஃபோன் வைங்க சார். தம்பி இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு ஆற்றுல போய் பார்க்கவும் உன் தம்பி இறந்து கிடக்குது, அப்படித்தானே? ஆமாம் சார். அப்போ இதை கொலை நீங்கள் சந்தேகப்படுறீங்க? ஆமாம் சார். சரி, உங்கள் தம்பியை பற்றி ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். மதி சொன்ன மாதிரி அவன் தவறி விழுந்து இறந்துருப்பானா? அப்படி இல்லாம அவனை யாராவது தள்ளி விட்டுருப்பாங்களா? இல்ல அப்படியும் இல்லாம அவனை யாராவது கத்தியால குத்தி கொண்டுட்டு அறுது கொடுத்தது. என்னென்ன புரியுது. சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்துச்சு. புக்கோட ஆரம்பத்திலே கடைசி பாகத்தை படிச்சுட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? டேய் சீரட் இல்லையா? இல்லை தலை, ஏன் மறந்துட்டேன் தலை. ஏன்டா இப்படி பண்ணுற? அதை விடுங்க தலை, அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்?
அந்த சின்ன பையனோட கொலை கேஸ் விசாரிக்க ஏதோ டபுள் சிஐடியான் சரியாக தெரில, பேர் திருச்சலானா அவன் தான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கான் தலை. அதுக்கு என்னப்போ, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவனை கொல்லணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களையும் கொண்டுட்டு நம்ம போயிட்டு. அப்படி இல்லை தலை, அந்த பையன் கேஸ் விசாரிக்கும் போது நம்ம சின்னதோட கொலை பற்றி விசாரிச்சாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்மளும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நம்மளை அவன் கண்டுபிடிச்சிட்டானா. ஓ, நீ எப்படி சொல்ல வரியா? அப்போ சரி, அவன் என்ன பண்ணுறா, எங்கே போகிறான் வாட்ச் பண்ணிட்டு இரு. சரியா? சரி தலை, நீ போய் வண்டி எடு. சரி. விசாரித்து பார்த்த வரைக்கும் அந்த பெரிய வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி விசாரித்தா அந்த பையனை பற்றி மேற்கொண்டு விஷயம் தெரியலாம். தலை மேலே போக லேட்டாச்சு, போகலாமா? தலை, உங்ககிட்ட ஒன்று ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் தலை. தொண்டை கட்டிக்கிச்சா? ஆமாம் தலை. என்ன கேட்கணும்னு நினச்சேன்? ஏன் தலை நீங்கள் கோயிலுக்கு மட்டுமே போகிறீங்க? பார்க் அது இதுன்னு போகலாம்ல தலை? அப்படி இல்லைடா, பார்க் போனால் சுகம் கிடைக்கும், ரோலர் ரைடு போனால் சந்தோஷம் கிடைக்கும், கோயிலுக்கு போனால் தான்டா நிம்மதியாக கிடைக்கும். அட போக தலை. ஏன் நின்றா, நானும் வரேன். டேய், அங்க பாரு, அந்த பையன் இருக்கான். வாடா பூரா வாடா. இருத்தல வேற யாரும் தலை, அது வேற யாரும் தலை, அவன் அங்கே இல்லை தலை. இல்லை, அவன் அங்கே தான் இருக்கா, அவனை போய் புறா. தலை கொஞ்சம் நல்லா பாருங்க தலை. எங்கே பார்த்தாலும் அவன் தெரியுற மாதிரி இருக்குடா. தலை, கோயிலுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. அவன் தம்பி செத்துறான் தலை, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பையன் தெரியுமே எனக்கு. இந்த பையனை பார்த்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. இந்த பையனை எதுக்கு தெரியுறீங்க? ஒரு வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும், உங்களால் சொல்ல முடியுமா? வீடு பக்கம்தான், ஆனால் இந்த வழி போனால் சுற்று. நீங்கள் இந்த வழி போங்க.
பெரிய வீட்டில் வேலை பார்த்தாங்க வீடு இந்த ரைட் சைடில் போய் அதை போட்டுருவாங்க. மதிய கொட்டுற வரைக்கும் யாத்திரை அடங்காது. இருங்க தலை, ஏன் தலை டென்ஷனாக இருக்கீங்க? உங்களுக்கு ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி தரேன் தலை, இருங்க. அவன் இடையே போய் ஒரு தடவை மிரட்டிட்டு வா. எதுக்கு தலை அப்படி பண்ணிட்டு நம்ம ஏடா கூட மாட்டிக்கிட்டோம்னா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன் செய். அவனை மிரட்டினா தான் நம்ம மேலே இருக்க பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி தானே. அக்கா ஒரு சின்ன உதவிக்கா, இந்த பையனை எங்கேயாவது பார்த்துக்கீங்களா? தெரியுமே தம்பி, அப்பா அம்மா யார் இவனை பார்த்துக்கிட்டாங்க? ஒரு அம்மா தான். அவங்க வீடு இந்த பக்கம் தான் இருக்கா? போனீங்கன்னா ஒரு வீடு வேலை நடந்துருக்கு, அப்படியே கேளுங்க. சரி. நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேம்மா. என்ன விஷயம்? இந்த பெரிய வீட்டில் வேலை பார்த்தது நீங்கள் தானே? ஆமாம் சார், இப்போல்லாம் அங்கே போகிறது இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சரி, உள்ள வாங்க. நீங்கள் உட்காருங்கம்மா. இந்த பையனை பற்றி உங்களுக்கு என்ன சரிங்க சார், இந்த பையன் நான் தான் சார் பார்த்துருக்கேன். அப்போ இந்த பையன் யாரு? இந்த பையனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இந்த பையன் பேர் யுகன், 7 வயசு ஆகுது. அவங்க வீட்டில் நல்ல பணக்கார பையன். வேலை செய்கிறதுனால அவங்க வீட்டில் கூட சேட்டை செய்கிறேன்னு வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்தீங்க. கூப்பிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவை 2 பேரும் சேர்ந்து அடிச்சு அவளுக்கு கட்டாயமாக கையெழுத்து வாங்கி கொண்டுட்டாங்க. கையெழுத்து கொண்டுட்டாங்க. ஆமாம் சார், இப்போ சொத்து பூரா அந்த பையன் பேரில் இருக்குது. அதனால் அந்த சொத்து பூரா அந்த பையன் காலி மட்டும் தான் செய்யும். பயப்படாதீங்கம்மா, என்ன நார்மலாக இருக்கு. இந்த பையனை கடைசி எப்பமா பார்த்தீங்க? 3 வருஷமா இங்கே இருந்தேன். திருவிழாக்கு போனோம். मेरे दीवाने ये आशिक है सारे, मैं भी कुंवारी हूँ ये भी कुंवारे। अरमाना तेरी नजरों के दीवाने सारे, देखे नहीं तूने तेवर हमारे। अरे सरकार, अरे सरकार जरा सा जो पल्लू, दिल सबके जयराम जी की बोल जाएंगे, ईमान डोल जाएंगे, ईमान डोल जाएंगे। तू मेरे दिल का हीरो बना। போன இடத்துல தோண்டி போயிட்டேன். இப்போ 2 வருஷம் ஆச்சு காணோம். எங்கே தேடி கிடைக்கல. அப்படியா? அப்போ நீங்கள் போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லை சார், போலீஸ்னு எங்களுக்கு பயம். ஏமா, அந்த பையனையும் அந்த பையனோட ஃபேமிலியும் துன்புறுத்துறது இவனா பாருங்க. இதுதான் சார், இவங்க 2 பேர் லீவ் மாதிரி இருந்தாங்க. தம்பி நில்லுங்க சார். உங்க பேர் என்னம்மா? என்
என் பேர் மணியம்மா சார். ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வாங்க. திருவிழாவில் இருந்து எங்கே போயிருப்பான்? ஒருவேளை அவனை துரத்துறவங்களுக்கு பயந்துட்டு எங்கேயும் போயிருப்பானா? ஓகே, இது நம்மளுக்கு இப்போ முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு மதிக்கிட்ட பேசுவோம். ஹலோ, சொல்லுங்கள் சார். மதி, உடனே கிளம்பி என் இடத்துக்கு வாங்க. ஓகே சார், நான் வரேன் சார். என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். எப்படி இருக்கா? சரி சரி சரி, வரேன். சொல்லுங்கள் சார். உங்கள் தம்பியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலனாலும் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? யார் சார் அவன்? நீங்கள் ஒருத்தரை கொண்டதான் சொன்னீங்களே, அவனோட அண்ணன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாங்க. நம்ம 2 பேத்துக்குமே வேறு வழியே இல்லை. உங்களால் தான் அது முடியும். என்னால் எப்படி சார் அதை சொல்ல முடியும்? சொல்ல வேணாம், செய்யலாம். என்ன சார் சொல்கிறீங்க? கடைசியாக ஒரு தடவை உங்கள் மைண்டை நம்ம 2 பேருமே சார் அது வேணாம் சார். அது பண்ணால் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். அதனால் அது வேணாம். மதி, நமக்கு வேறு வழியே இல்லை. இந்த ஒரே தடவை நீங்கள் மாற்ற போகிற உங்கள் மைண்டில் உங்கள் லைஃபே மாற போகுது. எனக்கு தெரியுது உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடியும், ஆனால் நமக்கு வேறு வழியே இல்லை. மதி, ஒன் டைம் அட் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் சேஞ்ச். நான் பண்ணுறேன் சார். நீங்கள் கடைசி அவனை எங்கே பார்த்தீங்களா? அங்கே போங்க. தான் அவனை இல்லை என் கணிப்படி இங்கே தான் இங்கே யோசிச்சு பாரு. சாமி உங்களுக்கு முக்கியமாக இருக்கா? யோசிங்க. இங்கே தான் சார் வைப்போம். இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? என்ன இங்கே தான் சார். சரி, இங்கே தான் சார் உட்காந்துருக்கோம். நீங்கள் சொன்ன எந்த செடியுமே இல்லையே. ஐயா, இங்கே எதுவும் பெரிய கத்தாழை செடி எது இருந்துச்சா? ஆமாம் தம்பி, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. விளாண்டே முடியும். நான் சொன்னதை செஞ்சிட்டியா? நம்ம தலையை கொண்டுட்டியா? என் தம்பியை கொண்டவனை நான் சும்மாவே விட மாட்டேன். நம்ம தலை எனக்கும் என் தம்பிக்கும் இடையூறாக இருந்தார். எங்கே போனாலும் பணத்தை மட்டும் அடிங்களான்னு சின்ன சின்ன திருட்டா சொல்லி கடுப்பேற்றினார். ஆனால் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு செயலை செய்யணும். அதுதான் நிலப்பத்திரத்தை எழுதி வாங்குறது. அது அந்த ஆளுக்கு பிடிக்கல. அதான் உன்னை கொள்ள சொன்னேன். அவர் இடத்துக்கு நான் வரேன். எல்லாரும் நிலத்தையும் முடுங்குறேன். உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டே இரு. இங்கே பாருங்க மதியழகன், நீங்கள் இப்போ என் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான கஷ்டமான விஷயங்களையும், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண்ணாதீங்க. அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். இந்த பாருடா, அவரை கொள்றதுல எந்த பிரச்சனை வரலாம். ஏன் எனக்கே நானா என்ன தலை எப்படி பேசுறீங்க?
அவனுக்கு ஒன்றும் ஆகாத நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவனுக்கு போடுற தலை. அப்படி இல்லைடா, என்ன வேணால் நடக்கலாம். ஏன் நானே செத்துட்டா கூட என் இடத்துல நீ இருந்து அவனை முடிச்சு காட்டுறேன். என்ன தலை எப்படி சொல்லுவீங்க? சொல்கிறா கேள்றா. சொல்லுங்க சார். ஹலோ சார், உங்களுக்கு எத்தனை தடவை சார் சொல்கிறது? ஃபோன் பண்ணுறது கேஸை முடிக்கணும்னா இது தவிர எனக்கு வேறு எந்த வழியும் இது இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு அவரை செய்ய வைக்கிறீங்க? இது அவர் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். மதி என்னோட பிரதர் மாதிரி சார், அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. நாளைக்கு வந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியா? ஃபாலோ பண்ணி தான் இருக்க தலை. விட்டுறாத, அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இரு. சரி தலை. அந்த சிஐடியும் மதியம் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நெருங்கிட்டாங்கன்னு இப்போ தலைக்கிட்ட சொல்லலாமா இல்லை வேணாம்? இன்னொரு நாள் சொல்லிக்கலாம். தலை, இதில் சிஐடியும் உள்ளே வந்து என்ன பண்ண தலை? பத்து வருஷம் இருக்கு, 10 வருஷம் போனால் பரவாயில்ல. தலை நீங்கள் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க தலை? ஃபோன் பார்த்தா எடுக்கவே இல்லை தலை. ஏன் தலை? என்னடாச்சு சொல்லுடா. செல்ல வேலை கொடுத்துருந்தே நேற்றே வாங்கினேன். என்னாச்சு சொல்லு. பழைய பாசை போடுறதுக்கு ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தீங்க தலை. அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க தலை. டேய் என்னடா சொல்கிறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியல தலை. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தலை. அந்த சிஐடியும் அவனும் நம்மளை நெருங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அப்படியே சொல்கிறேன். சரி பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது தலை? இப்போதைக்கு ஃப்ரீயாக விடு. அந்த கோயிலுக்கு கிளம்பி வா, பேசிக்கலாம். சரி தலை. சார் ரொம்ப மோசம் சார். பாசையை கொண்டுட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டேன் சார். இந்த ஊருக்கும் போல வெளியூருக்கும் போல சார். எப்படி இந்த ஊருக்கு தான் சார் என்னை கொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன் சார். எங்கேன்னு தெரியுமா மதி? சார் அதுக்கப்புறம் நடந்தால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது? வேறு வழி இல்லையா சார்? ஒரு வழி இருக்கும் மதி. சார் உங்களை மிரட்டுறதுக்கு ஒரு அடியால் வந்துருக்கான்னு சொன்னீங்கல்ல, நான் மறுபடியும் வந்தால் எனக்கு கால் பண்ணுறீங்களா? இல்லை மதி, நான் கண்டிப்பாக உங்களை தேடி வருவேன். அடுத்த தடவை உங்களை பார்க்க வந்தா எனக்கு கால் பண்ணி போனால் அப்படியே உங்கள் பாக்கியில் வச்சு. ஓகே சார். என் தலை உனக்கு பாடம் கட்டி வச்சுருவாரு. குடி சீக்கிரத்தில் அதில் உனக்கு படுக்க வச்சு ஊர்வலமாக கூப்பிட்டு போவேன். நீ செத்தடா, சும்மா விட மாட்டாரா? அதான் நீ செத்தடா. ஊர்வலத்துக்கு நாங்கள் வரலாமா? என்ன அடியால் நீ இப்பதான் உன்னை பிடிக்க பிளான் போட்டா நீயா வந்து தொக்கா மாட்டிக்கிட்டு. ஏய் யாரா நீ? நீதான் அந்த சிஐடியா? எனக்கு சின்ன பையன் சப்ப நினைச்சா கத்தி எடுத்த. என்ன பண்ண? கத்தி எடுக்கிற வயசானவனுக்கு தலைக்கு மட்டும் தெரிஞ்சது, உங்களுக்கு சும்மா வர மாட்டாரா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் கேட்கிற கேள்விக்கு வந்து முதல்ல சொல்லு. உன் பேர் என்ன? உன் கருதலைக்கு எங்க இருக்கான்? நான் சொல்றேன், என் பேரு துளசி, என் தலை பேரு கடுமை. இப்ப எங்க இருப்பான்? எங்கடா இருப்பான்? இன்னைக்கு எனக்கு முன்னாள் பாஸோட பிறந்த நாள், அதில் 21 தரப்பு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு நேரம் இருப்பான்? டேய் அந்த ஆளை கொண்டதே உங்க தலைராண்டா. அவர் பிறந்தா இருக்கா கோயிலா போறீங்க? தலை கெட்டவரா இருந்தாலும் ஊருக்கு முன்னாடி நல்லவரா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். மதி, நீங்க கிளம்புங்க. டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை நான் பார்க்குறேன். இப்போ என்ன சார் பண்றது? நம்ம போலீஸை கொடுத்துடலாமா? சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை மதி, இவனுக்கு வாழ்க்கை இந்த வயசுல தான் ஆரம்பிக்குது. அதை நம்ம கையால் முடிச்சிருக்க வேணாம். ஆனால் சார் அவன் இல்லை மதி, இது சாதாரண அம்பு தான். ஒரு குச்சியை கூட இந்த காலத்தில் அம்பா மாட்டி நம்மளை மாதிரி சாதாரண அவங்கள கஷ்டம். நம்ம உடைக்க வேண்டியது அம்பு இல்லை.
இப்போ நான் அந்த கோயிலுக்கு போனால் நான் மாட்டிப்பேன். தலைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. தலை சொன்ன காரியத்தை முடிக்கிறதுக்கு நான் எப்படியாச்சும் உயிரோட இருந்தாகணும். தலை எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடு தலை. வாடா மதிநாயே, ஏழு முதல் தடவை கடையில் பார்த்தப்ப உன்னை கொண்டிருக்க முடியும்டா. ஏன் அதை நான் செய்யலாம் தெரியுமா? உன்னை அணுவா சித்திரவாதை செஞ்சு கொள்ளணும்டா. அதனால தான் நான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். ஆமாம், அந்த சிஐடி நான் இவங்க கூட வரல. மொத்த கேஸை தொட்டு மொத்த கேஸையும் முடிச்சிட்டாங்கடா. பயங்கரமாக இல்லைடா. அவன் மட்டும் இங்கே இருந்தேன். எவ்வளோ சொத்து பத்திரத்தின் நிலப்பத்திரம் முடிச்சிருக்கோம். ஆனால் எப்போ பெரிய விட்ட தொட்டமோ அப்போ ஆரம்பிச்சிடாங்க. திருவிழாவே ஒரு சின்ன பையனை போட்டிருப்பேன், மிஸ் ஆகிட்டான். டேய் ஒன்னா நான் நிறைய இழந்துட்டேன். யாரோ சின்ன பையனை காப்பாற்ற என் தம்பியை கொண்டு உன் தம்பி செத்துட்டான். அதனால சொத்தும் போச்சு. பெரிய வீட்டில் அடித்த நிலப்பத்திரம் கோழியாவே போச்சு. இந்த வலிக்கலாம் ஒரே உசுல் தாண்டா. சிஐடி நாய். இவன் எந்திரிக்கவே கூடாது. மதி விட்டுறாத, எந்திரி. உன் தம்பியை பார்த்துக்க நீ இருந்த, இப்போ உன்னை பார்த்துக்க யாருமே இல்லை. உன்னை நீ தான் பார்த்துக்கணும். விட்டுறாத மதி. Wish I could get through to you, don't know what to do to you. Anything I say will come off as wrong and you're not alone. Something feels out of place but you have no tell. It's like we want the same things but the lines we've drawn are too parallel. I can't sleep when you're not talking to me. Got me suffering in silence, can't breathe when you're not here. I know that you feel some type of way, girl. You don't say it to my face though. Say it to my face, say it to my face. I know that
உனக்கு என்ன 19 இல்லைன்னா 18 வயசு ஆகுமா? இந்த வயசுல எவ்வளவோ பண்ணலாம்டா. ஏன்டா தப்ப மட்டுமே பண்றீங்க? மதி நினைச்சிருந்தா உன்னை எப்பயே கொண்டிருக்க முடியும். ஏன் கொள்ளல? தம்பி இழந்த வழி உனக்கு மட்டும் கிடையாது. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உன்னை இப்பயே விட்டுட்டு போறேன். 2 வருஷமோ 3 வருஷமோ உள்ள இருந்துட்டு வெளியே வந்து நல்ல வாழ்க்கையை மூவ் பண்ணுவேன். தர்மா தர்மா சார் சார் வாங்க சார், போலீஸ் பார்த்துக்குறோம். வாங்க சார் போவோம் நம்ம. அந்த மைக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க சார். எங்க இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுல என்ன மேம் இருக்கு? மக்களுக்கு உண்மை தெரிஞ்சா போதும். இந்த கேஸை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இது உங்களோட 5வது கேஸ். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த கேஸ் முடிச்சதுக்கு முன்னாடியே தெரியும். இன்னொரு ஒருத்தனா நான் பார்த்த எந்த கேஸ்லயுமே எந்த உயிரிழமை போடல. எதிர்பாராத பரவாயில்ல சார், என்ன இருந்தாலும் அவன் கெட்டவன் தானே. அவன் உயிர் போனதுல என்ன இருக்கு? நல்லவனா கெட்டவனா எந்த உயிரும் போடல. இல்ல சார், இந்த கேஸை நீங்க முடிச்சிட்டீங்க. மண்ணி வீடு கட்டுறதுக்காக மண்ணை தோண்ட புதையல் கிடைச்ச கதையா ஏதோ ஒரு கேஸை பார்க்க போய் ஏதோ ஒரு கேஸை முடிச்சிட்டீங்களே. ஆனா அந்த சின்ன பையன் அவன் என்ன ஆனா, அது கொலையா விபத்தா, அது என்னன்னு யாருக்குமே தெரியலையே சார். அதை பத்தி என்ன சார் நீங்க சொல்ல போறீங்க? அந்த கேஸ் கண்டிப்பா தீர்க்கப்படும். எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? சொல்றேன் மதி. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் சொத்தெல்லாம் எழுதி வாங்குறேன் ஐயா, அதுக்கு எப்படி சார் வக்கீல்லாம் நடக்கிறாங்க? அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க சார்? மதி, ஒரு கொலைக்கே பயப்படாதவங்க இதுக்கு பிளான் வச்சுக்க மாட்டாங்களா? இப்போ நான் அதுக்கு தான் அவங்க வர சொல்லுவேன். வேற ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவங்க வர சொல்லுவேன். மதி, இதுக்கு என்ன இருக்கும்? தம்பி தான் எங்க சார் மதி, ஒரு பொய் ஆணித்தனமா சொல்றதுனால உண்மையை சொல்லுங்க சார். உண்மையிலே செத்துட்டேன் சார். நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? உங்களை முதல்ல விசாரிக்க வரும்போது நீங்க யார்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க. 2வது தடவை எனக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க. அவருக்கா அப்பயே யார்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்க எதிரியை பத்தி சொல்லும் போது உங்க கண்ணில் இருந்த உண்மை போயிடும். உங்க தம்பியை பத்தி சொல்லும் போது இல்லை. இதோட முக்கியமான விஷயம், அவங்க வீட்டில் சரி கடை பக்கமும் சரி விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உங்க தம்பி இறந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. நீங்க மட்டும்தான் அவன் இறந்துட்டான்னு சொல்றீங்க. சொல்லுங்க என்னாச்சு? ஆமாம் சார், உயிரோட தான் இருக்கான். ஆனால் நான் சொன்ன எல்லாமே பொய் இல்லை. அவன் தண்ணியில் வந்தது உண்மைதான் சார். ஆனால் நான் அவனை காப்பாற்றிட்டேன்.
ஆனால் அந்த சின்ன பையன் யார், அந்த கொலை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழி தெரியல சார். அதான் நான் பொய்யா கேஸ் கொடுத்தேன். அவனை நான் அன்றைக்கே காப்பாற்றிட்டேன் சார். இப்போ அவனை நான் மதுரையில் தெரிஞ்சவங்க வீட்டில் வச்சு படிக்க வச்சுருக்கேன் சார். அவ்வளோதான் மதி, இதுக்கு இவ்வளோவா? கேஸே முடிஞ்சிருச்சு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி சப்மிட் பண்ணணுமோ அப்படி சொல்லி சப்மிட் பண்ணிங்க. நீங்கள் பாருங்கள் சார். ஒரு நிமிஷம் சார், நியூஸில் பார்த்தேன் 5 கேஸ் விசாரிக்கிறீங்க. ஆனால் முதல் கேஸே நீங்கள் பெருசாக எதை பண்ணதா நியூஸில் சொல்கிறாங்களே சார், அது என்னன்னு சொல்ல முடியுமா சார்? மதி, இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம் முதல். இல்லை சார், சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன மதி, அந்த கேஸ் உங்களுக்கு சொல்லணும் அவ்வளோதானே. நான் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தலை உங்கள் இடத்துல இருந்து அவன் கதையை நான் முடிக்கிறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? இப்போ நல்லா இருக்கா? பரவாயில்ல சார். மதியழகன் அது நடந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது சார். இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ குட் நியூஸ் சொல்ல வந்தோம். பேட் நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார், என்ன குட் நியூஸ்? நெக்ஸ்ட் மந்த் May 27 என்னோட மேரேஜ் கண்டிப்பாக வந்துருங்க. அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க சார். நான் வரலாம்லையா? சார் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னால் பார்க்க முடியுமான்னு கண்டிப்பாக தெரியல சார். ஆனால் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன்.